சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய தலைப்பு. பொதுவாக சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. இது நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் புதுமையாக தான் இருக்கும். என்னென்னா, அன்றாட வாழ்க்கையில் நாம் சில உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிடணும். சில உணவுகளை நாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது. வழக்கமாக என்னென்னா, எல்லோரும் என்ன செய்வாங்க, பொங்கல்னால், இப்போ பொங்கல் நடைமுறையில் இருக்கு இல்லையா, கரும்பு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பாங்க. கரும்பு சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பது தவறு. அப்புறம் சில உணவுகள் சொல்கிறேன், அது உண்ட பின்பு உடனடியாக தண்ணீரே குடிக்கக்கூடாது. வெகு பேருக்கு தெரியாத ஒரு செய்தி என்னென்னா, வாழைப்பழம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பது தவறு. அடுத்தது, முக்கியமாக எந்த பழங்களுமே, உதாரணத்துக்கு நீங்கள் ஆரஞ்சு, கமலா, சாத்துக்குடி, இந்த மாதிரி சிட்ரஸ், எலுமிச்சை, சாத்துக்குடி, கமலா, ஆரஞ்சு, பம்ப்ளிமாஸ், இந்த மாதிரி சிட்ரஸ் குரூப்பு பழங்கள் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிக்கக்கூடாது. மிகப்பெரிய தவறு. இந்த தண்ணீர் என்ன பண்ணணும், வயிற்றில் இருக்கிற அமிலங்களை டைல்யூட் பண்ணி விட்டுடும். டைல்யூட் பண்ணிட்டுனா ஜீரணத்திறன் குறையும். அடுத்தது முக்கியமானது, எல்லாருமே சாப்பிட்றதான் காப்பி டீ. இது என்ன சொல்லுவாங்கன்னா, காப்பி டீ குடிச்சிட்டு உடனே தண்ணி குடிப்பாங்க. தப்பு. ஆனால் தண்ணீர் குடித்து விட்டு காப்பி டீ குடிக்கலாம். ஈவன் ஜில் வாட்டர், குளிர்ந்த தண்ணீர் கூட முதலில் குடித்துவிட்டு பிறகு டீ காப்பி குடிக்கலாம். ஆனால் காப்பி டீ குடிச்சிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. இது தவறான ஒரு பழக்கம். அப்புறம் உணவுக்கு முன்னாடி கொஞ்சம் உணவு குழாய் திறக்கிறதுக்காக அரை வாய் தண்ணி வேணால் குடிக்கலாம் ஒழிய, ஒரு டம்ளர் 100 ml 200 ml தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்றது என்பது வயிற்றில் ஜீரணத்துக்கான அமிலங்கள், என்சைம்கள்லாம் டைலூட் ஆகி செரிமானம் ஏற்படாது. அதாவது உண்ட பிறகு தண்ணீர் குடிச்சிக்கலாம். ஆனால் என்ன குடிச்சிட்டு உணவு சாப்பிட்லாம் தெரியுங்களா? சூப்பு. நம்ம மிளகு, பெப்பர் எல்லாம் ஜீரகம்லாம் போட்டு காய்கறி சூப்போ அசைவ சூப்பு குடித்து விட்டு உணவு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அப்புறம் இந்த அசைவெல்லாம் பொரிக்கிறாங்கல்ல, மீன் வறுவல், கறி வறுவல்லாம் சாப்பிட்டுட்டு அது கூட கொஞ்சம் வைக்கிறாங்க பாருங்கள், வெள்ளரி பீஸு, கேரட் பீஸு, சிலர் முட்டைக்கோஸ் கூட வைப்பாங்க, கொஞ்சம் லெமன் பீஸ் வைப்பாங்க. இதை தள்ளி வச்சிடாதீங்க. கண்டிப்பாக இந்த அசைவம் பொரியல்கள், மீன் வறுவல், கறி வறுவல், எனி அசைவத்தை வறுத்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு கூட லெமன் அல்லது தயிர் பச்சடி வைப்பாங்க. வெங்காயம் கட் பண்ணி போட்டு தயிர் பச்சடி வைப்பாங்க. இந்த தயிர் பச்சடி கண்டிப்பாக அசைவம் வறுவலுக்கு பிறகு சாப்பிட்டே ஆக வேண்டும். அடுத்தது பழக்கமானது என்னென்னா, நமக்கு வெண்ணெய், சில பேர் காய்கறியெல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்ப்பாங்க. ஆக்சுவலாக காய்கறிகளை நம்ம சமைக்கும் பொழுது வெண்ணெய் போட்டு அதை சமைக்கக்கூடாது. அப்புறம் கோதுமை ரொட்டி, நம்ம கோதுமையில் தோசையோ ரொட்டியோ நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, அந்த டைமில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கோதுமை ரொட்டியெல்லாம் செய்யக்கூடாது. கோதுமைக்கும் நல்லெண்ணெய்க்கும் ஆகாது. அதுக்கப்புறம் முக்கியமானது, நம்ம உணவுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது சொன்னாலே நிறையா. அதே மாதிரியே மோர், தயிர், இளநீர், எனி பானகம், எனி ஜூஸ் குடிச்சிட்டு பிற்பாடு உணவு சாப்பிடக்கூடாது. இதுக்கும் காரணம் என்னென்னா, வயிற்றோட லிவரு, உணவு குழாய்கள், அதில் சுரக்கிற என்சைம்கள் எல்லாம் டைலூட் ஆகி உணவு செரிக்காமல் போயிடும். சரி, இதெல்லாம் கெட்ட பழக்கம். நல்ல பழக்கம் சொல்லுங்களேன். உணவு சாப்பிடும்போது நல்ல பழக்கம் சொல்லுன்னு கேட்டாக்கா, மல்லாட்டை பயிர் சாப்பிட்டா நம்ம வெல்லம் சாப்பிட்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் நாம் முட்டை சேர்த்தோம்னா மிளகு சேர்க்குறோம், பெப்பர் போட்டு தான் நம்ம ஆஃப் பாயில் எல்லாம் சாப்பிட்றோம். அது ரெண்டு எல்லாருக்கும் தெரியும். உணவு ஒரு வேளை பழைய உணவு இல்லை ஓவராக சாப்பிட்றோன்னா ஜீரக தண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போட்டு ஒரு 200 ml வாட்டர் விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த ஜீரக தண்ணியை குடித்தா ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மீன், கறி இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடாத முக்கியமானது என்னென்னா, தயிர், மோர், பால், இது சம்மந்தப்பட்ட நெய், இதெல்லாம் மில்க் ப்ராடக்ட். இந்த மில்க் ப்ராடக்டெல்லாம் அசைவம் சாப்பிட்ட உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு சாப்பிடவே கூடாது. அதே போல் அசைவம் சாப்பிட்டுட்டு பிறகு கீரை பொரியல், கீரை குழம்பு இதெல்லாம் போட்டுக்கூடாது. ஸோ அசைவத்தில் முக்கியமாக குழம்புல போட்ட அசைவத்தை விட நாம் வறுவல்கள், டீப் ஃப்ரை, இந்த அசைவத்தை டீப்பாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல நமக்கு புற்றுநோய் உள்பட இருக்குது. அது இல்லாமல் ஃபுட் பாய்சன், சிலருக்கு செரிமானம், வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்படும். அதனால் உணவே மருந்து, மருந்தே உணவு. சில உணவுகளை சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுவது நல்லது.
சில உணவுகளை சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நட்பு உணவுகள், பகை உணர்வுகள்னு பேர். என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த எதிர் உணவுகள்னு ஒரு தலைப்பே இருக்குது. என் சேனலுக்குள்ளே போனால் நிறையா இருக்கும். ஆக எல்லோரும் நலம் பெற வாழ்த்துக்கள்.